சத்து மாவு வச்சு ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இந்த அளவுகளை பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணும்போது சொல்கிறேன். சத்து மாவு இதில் உள்ளது தான் எடுத்திருக்கேன். முதல்ல பாத்திரத்தில் சேர்க்க வேண்டிய முதல் பொருள் 300 பால், பசும்பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சாத பால் தாங்க. அடுத்தது சத்து மாவு 1 கப். அடுத்தது நாட்டு சர்க்கரை 2 கப். 1 கப் சேர்த்துட்டேன். அடுத்த கப்பையும் சேர்த்துடலாம். பிஸ்தா பருப்பையும் முந்திரி பருப்பையும் காய்ச்சினத்துக்கு அப்புறம் தாங்க சேர்க்கணும். 10 கிராம் அளவுக்கு வெண்ணெய் வச்சுருக்கேன். இதையும் காய்ச்சினத்துக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். நல்லா கட்டி தட்டாமல் நல்லா கரைச்சிக்கணுங்க. தேவைப்பட்டால் அரை கிளாஸ் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கணும். அடுத்தது ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் மோட்டில் தாங்க செஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். நல்லா காய்ச்சிக்கணுங்க. கட்டி தட்டாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சத்து மாவு நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சுக்கணுங்க. பாருங்கள் ஐஸ்கிரீம் கலவையை எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது. அடுத்தது மோல்டில் சேர்த்துக்கலாம். நாலு பாக்ஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஃபுல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதாங்க. ஐஸ்கிரீமை பார்க்கும்போதே செமையாக இருக்குல்ல. இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது இன்னும் செமையாக இருக்குங்க. அப்படியே ஃப்ரீசருக்கு கொண்டு போயிடலாம். மீதி இருக்கிறத சின்ன பாக்ஸில் ஊற்றி வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜை திறந்து வச்சிடலாங்க. ஒரு 3 மணி நேரம் இருந்தால் போதுங்க. க்ளோஸ் பண்ணிடலாம். ஜார்லேருந்து ஐஸ்கிரீம் கலவையை மாற்றிட்டேன். அடுத்தது கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஐஸ்கிரீம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்க. பார்க்கும்போதே செமையாக இருக்குல்ல. அடுத்தது பாக்ஸில் இருக்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஐஸ்கிரீமு பார்க்கும்போதே செமையாக இருக்குல்ல. திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நாம் சந்திப்போம்.